வந்து நல்லா வந்திருக்கு. நான் இதில் ஒரு சின்ன கேரக்டர் பண்ணியிருக்கேன், விக்கின்னு சொல்லி ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். டான்ஸ் உங்களுக்கு எப்படி கிடைச்சது? ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி நான் வந்து ஹீரோ ஒரு படம் சிவகார்த்திகேயனோட படம் பண்ணியிருந்தேன். அதில் ஒரு சின்ன கேரக்டர் தான் பண்ணியிருந்தேன். பட் அது நான் தான்றது பெருசாக வெளியே எங்கேயுமே தெரியல. ஸோ அந்த படத்தோட வந்து ஒன் ஆஃப் தி ரைட்டராக வந்து நம்ம ஆண்டனி பாக்கியராஜ் இருந்தார். ஸோ அதுக்கப்புறம் கனாக்கானும் காலங்கள் சொல்லி ஒரு வெப் சீரிஸ் ஹாட் ஸ்டாரில் பண்ணியிருந்தேன். அதில் ஆதின்னு சொல்லி ஒரு கேரக்டர் பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் அப்படியே ஆடிஷன் அட்டன் பண்ணியிருந்தேன். சைரன் ஒரு ஆடிஷன் அட்டன் பண்ணியிருந்தேன். ஆடிஷன் அட்டன் பண்ணி ஒரு 1 வீக்கில் ஆண்டனி பாக்கியராஜ் ஒரு கால் வந்து, ஸோ தம்பி உன்னோட கேரக்டர் இதாண்டா, ஸோ இப்படி தான் நீ ட்ராவல் ஆகணும். அப்போ ஆண்டனி பாக்கியராஜ் நான் சொன்னேன் என்ற ஒரு வார்த்தை இதுதான், நம்மள மாதிரி பசங்க வரணும் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஸோ அந்த இடத்துல அண்ணன் எனக்கு வந்து நிரூபிச்சாரு. தேங்க்யூ ஸோ மச் ஆண்டனி பாக்கியராஜ்னா. நிறைய யங் டேலண்ட்ஸ் வந்து அவர் வளர்த்துட்டு வராரு. கண்டிப்பாக அந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ஏன்னா நம்மள மாதிரி ஆட்களுக்கு நம்ம தான் சப்போர்ட் பண்ணி ஆகணும். ஸோ மறக்காம படம் தியேட்டரில் வந்து பாருங்க. படம் பார்த்துட்டு ஜெயம்ஸ் ரவி சார் என்ன சொல்லுங்க? படத்தை பார்த்துட்டு ஜெயம் ரவி சார் இன்னும் நான் அவங்க யாருக்குமே பேசல. ஆண்டனி பாக்கியராஜ் நாட்டை மட்டும் தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் முடிஞ்சோடனே பேசினேன். படம் முடிஞ்சோடனே டேரக்டர் நாட்டை பேசணும். ஸோ பேசினாதான் எனக்கு என்னன்றது தெரியும். ப்ரிவியூ பார்த்தாங்க. ப்ரிவியூ பார்த்துட்டு எல்லாருமே நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. ஜெயம் ரவி நல்லா இருந்து எல்லாமே நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. நான் ஆக்சுவலாக ப்ரிவியூ போகல. சொன்னாலும் எனக்கு என்னோட சீனே எப்போ வருன்றது வந்து ஒரு எக்ஸைட்மெண்ட்லேயே தான் நான் படத்தை பார்த்தேன். ஆக்சுவலாக வந்து படத்தை பார்க்கணுன்னா என்ன, ஆடியன்ஸ் வந்து இந்த படத்தை பார்க்கணும்னா ஏன் பார்க்கணும்னு சொல்லுவீங்க? ரொம்ப நாள் ஆச்சு நம்ம ஆடியன்ஸ் வந்து நிறைய ஒரு நல்ல படம் ஃபேமிலியாக வந்து பார்க்கறது. ஏன்னா ஒரு ஃபேமிலியை நம்ம கூப்பிட்டு போகணும்னாலே நிறைய விஷயம் யோசிப்போம். என்னடா சீன் எப்படியா இருக்கும், கிரைம் த்ரில்லர், ஐயோ அப்போ இதெல்லாம் ஒரு பொண்ணு வச்சு ஒரு சீன் இருக்கும் அப்படின்னு யோசிப்போம். அந்த மாதிரி எதுவுமே இல்லை, கிடையாது. முகம் சொல்லிக்கிற அளவுக்கு எதுவுமே கிடையாது. நம்ம குழந்தைங்களோட வந்து கூட படத்தை பார்க்கலாம். உண்மையிலே ரொம்ப நல்ல ஒரு படம். மறக்காம படத்தை தியேட்டரில் மட்டும் பாருங்கள். ஃபேமிலி ஆடியன்ஸ் எதனால் பார்க்கணும்னா, நிறைய பேருக்கு வந்து என்டர்டைன்மெண்ட் எதிர்பார்ப்பாங்க. ஸோ யோகிபோட என்டர்டைன்மெண்ட் இருக்குது, லவ் போர்ஷன் இருக்குது, அண்ட் ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் இருக்குது. இதுக்கு மேலே என்ன வேணும் ஒரு படத்தில்? ஸோ ஒரு ஃபேமிலிக்கு தேவையான எல்லா விஷயமும் ஒரு படத்தில் கொடுத்துட்டோம். ஸோ அப்படின்னா அது சைரன். அதனால் படத்தை தியேட்டரில் வந்து பார்க்குறது தான் நல்லது. நல்ல படத்தை தியேட்டரில் மிஸ் பண்ணிடாதீங்க, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். நாளுக்கப்புறம் வந்த ஒரு நல்ல படம். அதுவும் இல்லாமல் எந்த ஒரு மூவி கூட கிளாஷ் ஆகாமல் தனியாக வந்த சோலோ ரிலீஸ் ஆக்சுவலாக சைரன் நினைக்கிறேன். ஸோ அதனால தான் நீங்கள் படத்தை பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு அது தெரியும் எதனால் வந்து இந்த படம் இவ்வளோ டிலே ஆச்சு, எதனால் வந்து இப்போது ஜெயம் ரவி இந்த மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணாருன்றது அது படம் பார்க்குற ஆடியன்ஸ்க்கு தெரியும். ஏன்னா இது வரைக்கும் நம்ம பார்த்த ஜெயம் ரவின்னா இது கிடையாது. டிஃப்ரெண்ட்டான ஒரு கேரக்டர் ட்ரை பண்ணியிருக்காரு. நீங்கள் அடங்கமரு தனி ஒருவன்லாம் எப்படி ஜெயம் ரவி நம்ம தூக்கி வச்சு கொண்டாடணுமோ அந்த அளவுக்கு இந்த படம் வந்து படம் பார்த்து முடிச்சு வெளியே வரவங்களுக்கு அந்த கேரக்டர் தெரியும்னு சொல்லியிருக்காங்க. உண்மையிலே படம் நல்லா வந்துருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் எல்லாமே வந்து அடுத்து என்னன்ற ஒரு த்ரில்லரை மட்டுமே வந்து கிரியேட் பண்ணிருச்சு. அண்ட் செகண்ட் ஆஃப் நம்ம எதிர்பார்த்த மாதிரி ஒரு லவ். ஸோ நிறைய விஷயத்த வந்து மிக்ஸ்டான ஒரு மூவி தான் இது. அண்ட் யோகி பாபானோட காமெடி வந்து எல்லா இடத்துலையுமே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. சீரியஸான இடத்துல கூட டக்குன்னு ஒரு ஜோக் போடுறது இது பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஸோ ஃபேமிலிக்கு ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு நல்ல படம்னா சைரன் தான் சொல்லுவேன். ஸோ மறக்காம தேட்டரில் வந்து படத்தை பாருங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா நிறைய படம் நம்ம தேட்டரில் மிஸ் பண்ணிட்டு ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் தூக்கி வச்சு கொண்டாடி இருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபிலிம் எங்கள் ஆண்டனி பாக்கியராஜனாக்கு டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ ஃபர்ஸ்ட் படம் மாதிரியே தெரியல, உண்மையிலே சூப்பராக வந்திருக்கு. மறக்காம தேட்டரில் மட்டும் பார்த்துருங்க. ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு ரொம்பவே பிடிச்சி வரும்.